இன்னைக்கு இதே யோகிஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. தமிழ்நாடுடைய லேபர் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டுல 25 லட்சம் மைக்ரண்ட் லேபரை பதிவு பண்ணியிருக்காங்க. அபிஷியலி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 25 லட்சம் மைக்ரண்ட் லேபரர்ஸ் பதிவு டேட்டா வச்சிருக்காங்க. அன்அபிஷியலி உங்களுக்கு தெரியும் அது 40 லட்சத்தை தாண்டி இருக்கும். இன்னைக்கு யோகி அவர்கள் முதலமைச்சருக்கு போன் போட்டு, அண்ணா என்னுடைய நார்த் இந்தியன் லேபரர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யறான், உங்க ஊர்ல வேலை செய்யறான், அல்லது அண்ணாமலை ஊர்ல வேலை செய்யறான், அல்லது குருமூர்த்தி அவங்க ஊர்ல வேலை செய்யறான், அல்லது தமிழினி ஐயா ஊர்ல வேலை செய்யறான், அல்லது ராதாகிருஷ்ணன் ஐயா ஊர்ல வேலை செய்யறான், நல்லி குப்சாமி செட்டியா ஊர்ல வேலை செய்யறான். அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். அதனால ஒரு யூபிக்காரர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் போர்டு ரெஜிஸ்டர்ல இருக்கு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சுட்றீங்களேன்னு கேட்டா இது என்ன ஆகும் இந்த நாடு? மைக்ரோஸ்கோபிக்கா if you keep going examining this argument, இல்ல நான் லேபர் கொடுக்கிறோம் உங்களுக்கு, காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் தமிழ்நாட்டுக்கு வருது, யூ கெட் a cheap labor நார்த் இந்தியால இருந்து, டைரக்ட்லி யூ கெட் a காஸ்ட் ஆர்பிட்ரேஜ். இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனி முதல்ல இருந்த மாதிரி 1990 2000. இப்ப யோகி அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த ஆர்குமெண்ட் நம்ம முன்னாடி வச்சா, நாளைக்கு காலையில எங்களுக்கு எந்த நார்த் இந்தியன் லேபரும் வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க போங்கப்பா, எங்க வேலையை பார்த்துக்கிறோம் நம்மால் சொல்ல முடியுமா? அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியல் வாழ்விலே முதல் முறையாக ஹிந்தியில பத்திரிகை அறிப்பு கொடுத்தாங்க. ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. மைக்ரண்ட் லேபர் கிரைசிஸ் வரும்போது ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. யாரும் போயிடாதீங்க, எல்லாம் இங்க இருங்க. ஒரு நாட்டு அப்படி நடத்த முடியாது சார். we cannot run a country like that. அதே ஆர்குமெண்ட்ல கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய 54% டைரக்ட் இன்கம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோ, திருப்பூரோ, பொள்ளாச்சியோ, நாமக்கல்லோ, ஈரோடோ, சேலமோ அவங்க வந்து சரி நம்ம கணக்கு போடலாம், கணக்கு பண்ண மாதிரி கணக்கு போடலாம். கோயம்புத்தூர்ல மொத்த இன்கம் எவ்வளவு, மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ரோடு போட்டேன்னா மிச்ச பார்ட் என்னங்க ஆகும்? இன்னைக்கு தமிழகத்திலே திருவாரூர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த திருவாரூருடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் தமிழகத்தில் 1.5%, 1.5% தமிழகத்தினுடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் திருவாரூர். சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் 4 மாவட்டங்கள் 34 விழுக்காடு. அப்படி இந்த 4 மாவட்டங்களும் நாங்க கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் 34% கொடுக்கிறோம், எங்களுக்கு 34% ஆஃப் ரெவென்யூ நீ கொடுப்பேன்னா தமிழ்நாடா இருக்குமா? ஆனால் இது எல்லாமே ஒரு சிந்தனை இல்லாதவர்கள், குறுகிய மனப்பக்குவத்தோடு அரசியல் செய்ய நினைப்பவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் பொழுது எங்கேயோ கம்பளி பூச்சி எனக்கு விடுற மாதிரி இருக்கும். I feel very bad to give that argument.